அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சுஜன். வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஷப்பிங் ஜோர்களோடாக அனைவருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் 19 பேர் இன்று நாடு திரும்ப உள்ளனர். மின்சார விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்கு தம்மிடமுள்ள 10 மின்குறப்பாக்கிகளை பயன்படுத்துவதாக இலங்கையின் மின்சார சபை தெரிவிப்பு. யாழ் சாவகச்சேரி பகுதியில் தற்கொலை அங்கு உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பம். உலகக்கிண 20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி 2வது தடவையாகவும் தகுதி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து தமிழகத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் 19 பேர் இன்றைய தினம் நாடு திரும்ப உள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தலுடனும் ஒருங்கிணைப்புடனும் இந்த அகதிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளனர். திருச்சியிலிருந்து இலங்கை விமான சேவையினூடாக இன்று முற்பகல் நாட்டிற்கு இவர்கள் வருகை தரவுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மொழிக்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 10 ஆண்களும் 9 பெண்களும் இந்த அகதிகளில் உள்ளடங்குவதாகவும் இந்த முறை அவர்களின் பயணப்பகுதிகளின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் இலங்கை வருவதற்கான இலவச விமான பயணச்சீட்டுகள் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் வழங்கப்பட உள்ளன. வவுனியா, மன்னார் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியேறுவதற்காக இவர்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மரவன்புறவு பகுதியில் வீடொன்றில் தற்கொலை அங்கே உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபரான வீட்டின் உரிமையாளர் நேற்று பிற்பகல் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருந்தார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் யாழ் மரவன்புறவு பிரதேச வீடொன்றினுள் நேற்று அதிகாலை தேடுதல் நடத்தப்பட்டது. இதன்போது 4 கிளைமோர் குண்டுகளும் 12 கிலோகிராம் அடியுடைய TNT வெடிமருந்து அடங்கிய 3 பொதிகளும் 9 மில்லி லிட்டர் ரக 100 ரகவைகளும் இதன்போது மீட்கப்பட்டன. அத்துடன் குண்டுகளை வெடிக்க வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் 2 மின்கலங்களும் இதன்போது கைப்பற்றப்பட்டன. சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து தலைமறைவாக்கிய வீட்டின் உரிமையாளர் லோரியொன்றில் ஏறி தப்பிச் செல்கையில் கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயதான இந்த சந்தேக நபர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யுத்த காலத்தில் இந்த வெடிப்பகுதியில் வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்தனர். மின்சார விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்கு தம்மிடமுள்ள 10 மின்பிறப்பாக்கிகளை பயன்படுத்துவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. கொழும்பின் 10 நகரங்களில் மின்பிறப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன் யாவதென குறிப்பிட்டார். 2.5 கிலோவாட் மின்வலு கொண்ட 2 மின்பிறப்பாக்கிகளும் 11 கிலோவாட் மின்வலு கொண்ட 8 மின்பிறப்பாக்கிகளும் பயன்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் அவை தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 2 நாட்களில் நாட்டில் பெய்த கனமழையால் மின் உற்பத்தி 40% அதிகரித்துள்ளது. நுழைச்சாலை மற்றும் கரவல்பேட்டை ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட ஏனைய உற்பத்தி நிலையங்களிலும் தேவைக்கேற்ப மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. பலாங்குடி பிரதேசத்தில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் மாணிக்கக்கல், நகைகள் உள்ளிட்ட பொருட்களை திருடிய சந்தேக நபர்கள் 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை பலாங்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 5ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 10 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் செல்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் சந்தேக நபர்கள் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 4 பேர் இந்த திருட்டுச் சம்பவத்திற்கு நேரடி தொடர்புடையவர்கள் எனவும் விடுவிக்கப்பட்ட 10 பேரும் திருட்டுச் சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு பணியின் பயணப்பையை திருடிய 4 பாடசாலை மாணவர்கள் பண்டாரவளி ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கைது செய்யப்பட்ட மாணவர்கள் ஹாலியில பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 14 மற்றும் 15 வயதிற்குட்பட்டவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா போலீஸ் பிரிவில் உள்ள பகுதிகளில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் வெளியிடுகின்றனர்.
வீட்டில் யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் தங்களின் சொத்துக்களை பாதுகாப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். திருடர்கள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீசார் நேற்று ஒலிபெருக்கியினூடாக மக்களுக்கு தெரிவித்திருந்தனர். மக்கள் அவதானமாக இருக்கும்போது கொள்ளையர்களை இனம் கண்டுகொள்ள முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்திய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் இலேசான மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்திரில் வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும்.